ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்எஸ் ஆர்மி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன கேம் பிளே வீடியோ பார்க்க போறோம்னா, ரோப்ளாக்ஸ்ல டெட் ரைஸ்னு ஒரு கேம் இருக்கு. அதை தான் எப்படி இருக்குன்னு நம்ம விளாண்டு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது என்னோட முதல் வீடியோ. அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கலான்னு கமெண்ட் பண்ணிருங்க. சரி வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கோல்டு பார் தராங்க. அதை விற்றா நம்மளுக்கு ஒரு 50 ரூபா கிடைக்குது. இந்த பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேப்பர் இருக்குது. அதெல்லாம் நமக்கு தேவைப்படும். அதனாலே நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெட் ரைஸ் கேமை நான் முதல் வாட்டியாக விளாட்றேன். எப்படி இருக்கும்னு தெரியல, விளாடலான்னு தெரியும். இப்போ போய் பார்த்தீங்கன்னா நம்ம கோல் வாங்கணும். கோல் எதுக்கு பார்த்தீங்கன்னா பைக் அறுக்கலாம். எப்படி டீசல் பெட்ரோல் முக்கியமோ அதே மாதிரி தான் ட்ரெயினுக்கு கோல் இருந்தால் தான் ட்ரெயினே ஓடும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கோல் பஸ்ஸை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு நிறைய பொருள் இருக்குது. ஆனால் எதுக்குதான் தெரியல. அது நம்ம வாங்கவும் முடியாது, அந்த அளவுக்கு நம்ம காசும் இல்லை. அதனால நம்ம கோல் மட்டுமே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 2 கோல் தான் எடுத்துக்கலாம். இது 10 மானம் தெரியல. இதே 40 ரூபாய்க்கு வந்துட்டு 2 கோல் எடுத்துட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பேண்டேஜ் எடுக்கலான்னு பேண்டேஜ் டாக்டர் இடத்துக்கு வந்துட்டோம். ஒரே ஒரு பேண்டேஜ் மட்டும் போடுன்னு ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஓகே, நம்ம எடுத்துகிட்டு வந்த கோலெல்லாம் இல்லை போட்டுடலாம். இன்னொன்று ஒரு கோல் கூட நான் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா 2 10மான்னு தெரியல. அதனால நம்ம போகிற ரொம்ப தூரம்னால இன்னொன்று ஒரு கோல் வாங்கிக்கிட்டேன். வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் பாலைவனம் மட்டும்தான் இருக்குது. ஒரு வீடு கூட என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. வெறும் பாலைவனமும் கல்லும் இந்த கள்ளி செடியும் தான் இருக்குது. இங்கே ஒரு கூட்டமே இங்கே இருக்குது. இந்த குருவியை நம்ம ட்ரெயினில் தூக்கிட்டு போகலாமா என்னன்னு தெரியல. அதில் வேற ஒரு குருவியை நான் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். இருங்க, அதுக்கு என்ன ஆச்சுன்னு போய் பார்த்துட்டு வரேன். அந்த குருவை பற்றி நான் பேச்சு மூச்சே இல்லாமல் இருக்குது. அந்த குருவை நம்ம எடுக்க கூட முடியுது. எடுத்துகிட்டு பெட்ரோல் போடலாமா என்னன்னு தெரியல. ஒருத்தன் ஃபீடாக கூட போய் தொலைய மாட்டான். ஓகே வந்தாச்சு. பாருமா பெட்ரோல் போட முடியுதானே. ஆமாம், பெட்ரோல் போட முடியுது. அப்படின்னா எல்லா குருவையும் நம்ம பெட்ரோலுக்கு போட்டுடலாம். ஆனால் அதை பிடிக்கிறதான் கஷ்டம். எதுக்கு இப்போ இந்த குரங்கு மாதிரி விழுந்து அடிச்சுட்டு ஓடுறேன்னு நான் நினைப்பீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடு இருக்குது. வீடை பார்க்குறதே அதிசயமாக இருக்குது. அதனால தான் இவ்வளோ விழுந்து அடித்து ஓடுறேன். வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு ஜாம்பி இருக்குங்க. ஜாம்பி இல்லாமல் வீடே இருக்காது. ஆனால் நிறைய லூட்டும் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு ஜாம்பி இருக்குது. இந்த ஜாம்பி எப்படியாவது நம்ம வெளியே கொண்டு வந்தாகணும். அப்போ தான் அதை அடிக்க முடியும். அது சரியான ஃபீலாக வருதுங்க. அந்த ஜாம்பி என்ன இவ்வளோ ஃபீலாக வருது. எப்படியோ அடிச்சாச்சு ஜாம்பியை. என்னடா வாய்ஸ் இது? ஜாம்பி சாவ போது அது வாய்ஸும் மற்றங்க என்ன ஃபன்னியாக இருக்குன்னு. ஓகே, நமக்காக வீட்டில் நிறைய லூட்டு காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். இன்னும் ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஒரு சிலை இருக்குது. அதை எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு ஆமோன்னு ஒரு புல்லட் ஆமோ இருக்குது. ஒரு பேப்பரு, இன்னொன்று ஒரு ஹேமோ. அந்த அளவுக்கு நான் நினச்ச அளவுக்கு லூட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு பிஸ்டல் கண்ணு இல்லைன்னா வேறு ஏதாவது பேண்டேஜ் அந்த மாதிரி ஏதாச்சும் கிடைக்கும்னு பார்த்தேன். ஆனால் அந்தளவுக்கு லூட்டே ஒன்றுமே இல்லை. சரி, வேறு ஏதாச்சும் வீடு கிடைச்சால் போய் பார்க்கலாம். இவன் ஒருத்தன் ஃபீடாகவே போய் தொலை மாதிரி தான். பஸ்ஸில் போகிறாங்க ஐசான அந்த சைஸில். இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடும். ஒரு வீடு கூட இல்லை. ஆனால் அப்போலேருந்து ஒரு வீடு ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்க்குறேன். ஒரு வீடு கூட இல்லை. முதல்ல ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு வீடு கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே நம்மளுக்கு கிடைக்கல. சரி போயிட்டே இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு வீடு கிடைக்கும் நம்பிக்கையில் நம்மளும் போவோம். இது வரைக்கும் நம்ம கேமில் பார்த்துட்டு இருக்கவங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வேறு என்ன கேமிங் கண்டென்ட் போடலான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியோ நம்ம 10,000 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஒன்று இருக்குது. ஆனால் அது உள்ளே போகலான்னு பார்த்தா நைட்டாக இருக்குது. அதனாலே நம்ம அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரக்டா 10,000 கிலோமீட்டருக்கு போயிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 10,000 மீட்டருக்கு வந்தாச்சு. இங்கே எவனோ ஒருத்தன் நின்றுட்டு தான். ஆனும் போய் கொஞ்சம் வம்பிழுப்போம். யாருமே இவன் தெரியல. ஓகே, இவன் ஜாம்பியை இங்கே ஜாம்பி வராமல் பார்த்துக்கிறவனே இவன் தான் நான் நினைக்கிறேன். இவனை நம்ம தூக்கிட்டு போய் நம்ம ட்ரெயினில் வச்சா ஒரு ஜாம்பியும் நம்மளால் ஏற முடியாது நம்ம ட்ரெயினில். இப்போ நம்ம எடுத்த பொருளாக இல்லை சேல் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம அந்தளவுக்கு ஒன்றுமே எடுக்கல. ஆமோ அந்த ஃபோட்டோ தான் எடுத்தோம். ஒரே ஒரு ஸ்டாச்சு மொத்தத்தோ. அதுக்கு வந்து 5 ரூபா தரான்ல. 5 ரூபாச்சு என்ன செய்ய ஒரு பேண்டேஜே 10 ரூபா. ஒரு 10 ரூபா தந்தா கூட சரின்னு சொல்லலாம். வெறும் 5 ரூபா தரான்ல. இல்லை நம்ம விற்க முடியாது. இல்லை நம்ம ஃபியூலுக்கு தான் போடணும் இந்த போஸ்டெல்லாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா விரிஞ்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஜாம்பியை வந்து சுற்றி வச்சுக்கிறான். அதே நம்ம எடுத்து ஃபியூலுக்கு போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஜாம்பி தான் இருந்தது. அதையும் நான் எடுத்து போட்டுக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடு மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே ஜாம்பி நிற்கி. ஆனால் இது அந்தளவுக்கு ஃபீடு ஜாம்பி இல்லை. ஃபீட் ஜாம்பின்னு தான் நம்மளுக்கு கவலை.
இதெல்லாம் நம்மளுக்கு அசால்ட்டாக அடித்து போட்டுடலாம். ஆனால் அடிக்க இது பார்த்தீங்கன்னா அடி போடுறதானே தெரியுமா இருக்கு. எவ்வளோ அடித்து போட்டாச்சு. இதை நம்ம ஃபியூலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த வீட்டுக்கு போய் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 2 ஜாம்பி இருக்குது உள்ள. ஆனால் லூத்தோன் நிறையவே இருக்குது. வெளியே வந்தது ஜாம்பி. நம்ம இதையும் அடிச்சு போட்டு இன்னொரு ஜாம்பியும் அடிச்சு போட்டு லூத்தை எடுத்துட்டு பறந்துடலாம். ஓகே, கிட்ட வரட்டும். ஓகே கைஸ், இதோட அந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இது வெறும் பார்ட் 1 வீடியோ தான். இந்த வீடியோக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணீங்கன்னா பார்ட் 2 வீடியோ கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுவோம். ஆனால் இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அப்போ இந்த நம்ம சேனலை மறக்காம பே பண்ணிடுங்க.